என்ன எப்படி இருக்கீங்க? மதுரை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னண்ணே மதுரையில 2 நாளைக்கு முன்னாடி சரியான கூட்டமாம்ல, ஒத்தக்கடையில இருந்து அப்படியே மேலூர் வரைக்கும். என்ன விஷயம்னே அது? அது ஒத்தக்கடையில இருந்து மேலூர் இல்லடா தம்பி, மேலூர்ல இருந்து நம்ம தமுக்கம் மைதானம் வரையும் வந்து மக்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படியாண்ணே? அது எப்படி 1,00,000 பேர் வந்திருப்பாங்கண்ணே? எப்பா சரியான கூட்டம்னே. அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஆமா, அதை பத்தி சொல்லுங்க, என்ன விவரம் எப்படி என்ன? ஆமா, அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். பொதுமக்கள் வந்து அது என்ன அப்படின்னா வந்து டங்ஸ்டன் ஒரு 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 தனிமம் இருக்கு. அதை வந்து அரிட்டாப்பட்டி பகுதியில் உள்ள பகுதிகளில் அதிகமா இருக்கு. அது மேலூர் தொகுதியில் இருக்கு அரிட்டாப்பட்டி, அதை சுற்றியுள்ள கிராமங்கள்ல அந்த தனிமம் வந்து அதிகமாக கண்டறியப்படுது. அந்த தனிமத்தை வந்து சுரங்கங்கள் தோன்றனால அங்க இருக்க இயற்கை வளங்கள் பாதிப்பதா சொல்லி மக்கள் வந்து கவன ஈர்ப்பு, அதாவது அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு, மத்திய அரசு வந்து ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வர்றதுக்காக மேலூர்ல இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நம்ம மதுரை தமுக்கம் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு பத்தியா, தலைமை போஸ்ட் ஆபீஸ், அங்கே வரையும் கிட்டத்தட்ட நடந்தே வந்திருக்காங்க. 25 கிலோமீட்டர்? எப்பா. ஆமா, அதாவது இப்ப என்ன அப்படின்னா வந்து அதாவது முறைப்படி நம்ம வந்து டங்ஸ்டன் அந்த தனிமத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நடந்து முடிஞ்ச அந்த மக்கள், அதாவது விவசாயிகள் நடத்தி முடித்த அந்த ஒரு அமைதியான ஒரு அறவழி நடைபயணத்தை பத்தி நம்ம பேசலாம், சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட மேலூர்ல இருந்து அங்கே சுற்றுவட்ட கிராம மக்கள், அனைத்து கிராம மக்களும், மேலூர் மதுரை கிழக்கு தொகுதியில் உள்ள ஒரு சில கிராமங்கள், அந்த சுரங்கம் அமைப்பதால ஏற்படும் பாதிப்பு உள்ளாகிய கிராமங்கள் இருக்கு பத்தியா, அந்த கிராம மக்கள்லாம் அமைதியான முறையில வந்து வாகனங்களையும் பேரணி மாதிரி நடந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக, மத்திய அரசு கவன ஈர்ப்புக்காக ஒரு அமைதியான நடைபயணம் மேற்கொண்டாங்க. அதாவது இதுல முழுக்க முழுக்க விவசாய சங்கங்கள் தான் வந்து ஒரு இதுக்கு வந்து இந்த அமைதியான ஒரு நடைபயணம் மேற்கொள்ளுக்கு அனுமதி வாங்கினாங்க. அதாவது ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அவங்க அந்த விவசாயிகள் சங்கம் தான் வந்து போலீஸ்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க. போலீஸ் வந்து நடந்து போறதுக்கு அனுமதி கொடுக்கல, வண்டியில போங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஆனா கட்டுக்கடங்காத கூட்டம். நம்ம சிட்டம்பட்டி டோல்கேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டோல்கேட்ல இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆகி, ஆமா, காவல்துறை நெரிசலா இருந்துச்சு. ஆமா, காவல்துறையும் அந்த விவசாய சங்கங்கள் நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த இடத்துல பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல. ஆனா காவல்துறை என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல என்ன பண்றாங்க, சரி நடந்து போக அலோவ் பண்ணிடுறாங்க. கூட்டம் அவ்வளவு வர வர கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மேல உள்ள மக்கள், கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5,000 மேல ஒரு வண்டிகள் மட்டும், அவங்க எல்லாமே சுயமா தன்னோட நிலங்களை பாதுகாக்கணும், இந்த ஒரு திட்டம் வேணாம் அப்படின்றத மையமா வச்சு இங்க இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடந்து போய், 6 மணி நேரம் டிராபிக் ஜாம் கிட்டத்தட்ட நடந்து 25 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு போறதுல கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. காரணம் வெயில் இல்லையா, அவ்வளவு வெயில். ஸோ மாறா ஒரு கூட்டம் ஆரம்பிச்ச அந்த இடத்துல இருந்து தமுக்க மைதானம் போஸ்ட் ஆபீஸ் போற வரையும் மிகப்பெரிய கூட்டம் தான். ஒரு 70% மக்கள் வந்து அந்த இலக்கை அடைஞ்சு அங்கே வந்து அந்த தலைமை தபால் எதிர உட்கார்ந்து வந்து 2 ஸ்லோகங்கள் சொல்றாங்க. 2 ஸ்லோகங்கள் தான். என்ன அப்படின்னா, நம்ம டெல்டா மாவட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த அரட்டாப்பட்டி பகுதியையும் வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு தான் அந்த டிமாண்ட். விவசாயிகள் அந்த இடத்துல அந்த விவசாயிகளுக்கான காக்கிறதுக்கு, ஏன்னா அதுல அவ்வளவு வளங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட இயற்கை வளங்கள். அது வந்து ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு கடந்த ஒரு 1 இயரா எப்பன்னு கரெக்டா தெரியல, அந்த அரட்டாப்பட்டி மக்கள் அந்த அரட்டாப்பட்டி பகுதியை வந்து அறிவிக்கப்பட்ட, அதாவது என்விரான்மெண்டல் ஹெரிடேஜ் சைட்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் ஹெரிடேஜ் சைட் அறிவிக்கப்பட்ட சைட்ஸ். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வகையான கழுகுகள் மட்டும் இங்க வெரைட்டிஸ் வந்து அங்க இருக்கு. அது போக ஆதிகாலத்து சிவன் கோயிலும் அங்க இருக்கு. வந்து ஒரு பழமையான ஒரு 5000 பழமையான கோயில் தான் இருக்கு. சோ இந்த இடத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அரட்டாப்பட்டி மையமா வைத்து மையத்துள்ள கிராமங்கள் அனைத்து மக்களும் ஜாதி மதம் இனம் பார்க்காம அவங்க வந்து ஒரு நடைபயணம், மிகப்பெரிய வெற்றி. அது கிட்டத்தட்ட 90% வெற்றி அடைஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பகுதிகளை வந்து அறிவிக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களா, டெல்டா மாவட்டங்களையும் வந்து வேளாண் மண்டலம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க. அதே போக இந்த திட்டத்தை வந்து நாங்க விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு கோஷம் எழுப்பி செஞ்சுறாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி தெரியுமா? ஆமா, அன்னைக்கு நீ எங்க போன, நீங்க நம்ம போய் அன்னைக்கு நீ எங்க போன? நான் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, உன்ன மாதிரி இல்ல, உன்ன மாதிரி பல பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் மக்களோட எழுச்சி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் நம்ம சொல்லுவோம். விவசாயத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கான்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கு. விவசாயத்துக்காக இல்ல, விவசாயம் தான் நாட்டோட பொருளாதாரத்துல, அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து 60% பங்கு வந்து எது சொல்லுதுன்னா விவசாயம் தான்.
அதனால வந்து கண்டிப்பான முறையில இந்த உணர்வு வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு நல்ல வெற்றி, நல்ல தொடக்கம். நன்றி, வணக்கம்.